ஓகே. ஓகே கண்ணா. Your cost controller is not happy about the existing system of charging overheads to its products, A and B. You have been newly appointed as the management accountant of the company and you are asked to implement the ABC costing for allocation of overheads to the products. இந்த ஆக்டிவிட்டீஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கான பட்ஜெட்டட் காஸ்ட்டு, காஸ்ட் டிரைவர் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆப்ரேட்டிங் டேட்டா ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஆப்ரேட்டிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது 4 ஆக்டிவிட்டி இருக்கான். ஒன்று இன்ஜினியரிங், இன்னொன்று செட்டப், இன்னொன்று மிஷின் ஆப்ரேஷன், இன்னொன்று பேக்கிங். 4 இருக்கான். இன்னொன்று வந்து இன்ஜினியரிங் ஹவர்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் செட்டப்ஸ் எவ்வளோ, மிஷின் ஹவர்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் பேக்கிங் ஆர்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் சம்லேருந்து பயங்கரமாக சேஞ்சுனா ஒன்றும் அப்படிலாம் கிடையாதுக்கண்ணா. ஓகேவா? இப்போ பாருங்க, கால்குலேஷன் பாருங்க. ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்கு, செட்டப்ஸ், மிஷின் ஆப்ரேஷன்ஸ், பேக்கிங். ஸோ 1,25,000, 3 லேக்கு, 15 லேக்ஸ் இது. இப்போ இன்ஜினியரிங் ஹவர்ஸ் ஓட உங்களோட பேஸ் காஸ்ட் டிரைவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் ஹவர்ஸ். கரெக்டா? இன்ஜினியரிங்கோடது இன்ஜினியரிங் ஹவர்ஸ். அதே மாதிரி செட்டப்ஸோடது நம்பர் ஆஃப் செட்டப்ஸ். மிஷின் ஹவர்ஸ்க்கு மிஷின் ஆப்ரேஷன்ஸ்க்கு மிஷின் ஹவர்ஸ், பேக்கிங்க்கு பேக்கிங் ஆப்ரேஷன்ஸ். இப்போ அதே மாதிரி தான் சொல்லமா, 12,500 ஓகேவா ஹவர்ஸ்க்கு 1,25,000னா ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 10 ரூபாய். ஓகேவா? கன்சம்ஷன் ரேட். செட்டப்ஸ் 3 லட்சத்துக்கு 300 செட்டப்ஸ்னா ஒரு செட்டப்க்கு எவ்வளோ? 3 லட்சம் இன்டூ ஈஸி தான் இருக்கும், டஃப்பாக இருக்காது. கொஞ்சம் அதாவது ஒரு சம்லேயும் ஒரு சின்ன ஒரு மைன்யூட் ஒரு ஒர்க்கிங் ஆர் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களோட ப்ரொசீஜர் ஆஃப் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் வந்து சேம் தான், எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரியா? ஆக்டிவிட்டி பேஸ்டுக்கான ஸ்டெப்ஸ், காஸ்டிங்கான ஸ்டெப்ஸ்: ஃபஸ்ட்டு லிஸ்ட் டவுன் த ஆக்டிவிட்டீஸ், ரைட் டவுன் த ருபீஸ், ஐடென்டிஃபை த காஸ்ட் டிரைவர் ஃபார் இட், அலைன் த ஆக்டிவிட்டி கன்சம்ஷன் ரேட். இப்போ இங்கே பாருங்களேன், 15 லேக்ஸுக்கு 1,50,000 ஹவர்ஸ்னா ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 15 lakhs into 1 divided by 1,50,000. புரியுதா உங்களுக்கு? தீப்திக்கும் ஸ்ரேயாக்கும் இல்லை ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஒர்க்கிங்கில்? சூப்பர். ஆ, இப்போ பாருங்க கண்ணா, 15,000 பேக்கிங் ஆர்டருக்கு 75,000 ரூபாய். அப்போ ஒரு பேக்கிங் ஆர்டர் எவ்வளோ? 75,000 into 1 divided by 15,000. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஹவருக்கு, ஒரு செட்டப்க்கு, ஒரு ஹவருக்கு, ஒரு ஆர்டருக்கு என்னன்றத ஆக்டிவிட்டி கன்சம்ஷன் ரேட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஆக்டிவிட்டி கன்சம்ஷன் ரேட் கண்டுபிடிச்சிட்டோமா? இதுதான் க்ளோசிங் ஸ்டெப் ஆஃப் திஸ் கால்குலேஷன். திஸ் பிகம்ஸ் த ஓப்பனிங் ஸ்டெப் ஃபார் த நெக்ஸ்ட் கால்குலேஷன். இது அப்படியே இங்கே எடுத்துட்டு வாங்க. 10, 1000, 10, 5. இப்போ பாருங்க கணம், ஏக்கு நம்ம பார்க்குறோம். ஏக்கு அவன் என்ன சொல்கிறான்? 5,000 மணி நேரம் சொல்கிறோம். ஒரு ஹவருக்கு 10 ரூபானா 5,000 ஹவருக்கு 50,000 ரூபாய். கரெக்டா? ஒரு செட்டப்புக்கு 1000னா 200 செட்டப்புக்கு 2 லட்சம். ஒரு ஹவருக்கு 10 ரூபானா 50,000 ஹவருக்கு 5 லட்சம். ஒரு ஆர்டருக்கு 5 ரூபானா 5,000 ஆர்டருக்கு 25,000 காஸ்ட். இது புரிஞ்சுதா?
இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஆ, இப்போ ஆ, என்னமோ திருப்பி ஒரு வாட்டி சொல்லட்டுமா? இங்க பாருங்க ஸ்ரேயா, ஆக்டிவிட்டி கன்சம்ஷன் ரேட் இதுல கண்டுபிடிச்சிருக்கோங்கன்னா இதுதான் இந்த கால்குலேஷனோட கடைசி பாகம். அடுத்த கால்குலேஷன் ப்ராடக்ட் கேக்கான ஓவர்ஹெட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் பிக்கான ஓவர்ஹெட் பண்ணி பர் யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் பேஸ். இது 12,500 300 1,50,000 15க்கு கம்பைண்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஏக்கு வந்து இந்த 12,500 5000 ஹவர் தான் வருது. அப்போ 5000 ஹவர்னா எப்படி வரும்? ஒரு ஹவருக்கு 10 ரூபா. அப்போ 5000 ஹவருக்கு 5000 ஒன்று கொடுத்து நிறைய கேட்டால் மல்டிப்ளிகேஷன், நிறைய கொடுத்து ஒன்று கேட்டால் டிவிஷன். 50,000 புரியுதா? அதே மாதிரி தான் ஒரு ஒரு செட்டப்புக்கு 1000. அப்போ வந்து 200 செட்டப்புக்கு ஆ அதே மாதிரி ஒரு ஹவருக்கு 10 ரூபா. 50,000 ஹவருக்கு 50,000 இன்ட்டு 10. ஓகேவா? ஒரு ஆர்டருக்கு 5 ரூபா. அப்போ 5000 ஆர்டருக்கு 5000 இன்ட்டு 5. ஓகேவா? இதுக்கு இப்போ இது டோட்டல் காஸ்ட் கிடைச்சிருச்சு ஜனம். இது காஸ்ட் டிரைவர். சரியா? அப்போ இதுக்கு 10. அப்புறம் வந்து ஆ, ஆமா ஒரு யூனிட்டுக்கு தானே. இங்க யூனிட்ஸ் வந்து அசம்ஷன்ஸா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க கண்ணா. ஆமா, இதான் வந்து சொன்னாங்க யூனிட்ஸை வந்து 5,000 யூனிட்ஸ்னு சொல்லிட்டு 20,000 யூனிட்ஸ்னு அசம்ஷன்ஸ் எடுத்துக்க சொல்றாங்க. 50,000. இங்க பாருங்களேன், ப்ராடக்டே 5,000 யூனிட்ஸ், ப்ராடக்ட் பி வந்து 20,000 யூனிட்ஸ்னு எடுத்துக்க சொல்றாங்க. இட்ஸ் அன் அசம்ஷன். இல்ல மேம், நான் வந்து ப்ராடக்ட் ஏ வந்து 7,000 யூனிட் எடுத்துக்கிறேன், ப்ராடக்ட் பி 10,000 யூனிட் எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கோங்க. ஏன் ப்ராடக்ட் ஏ கம்மி ப்ராடக்ட் பி ஜாஸ்தினா, ப்ராடக்ட் பியில் இருக்கிற அந்த ஹவர்ஸாக இருக்கட்டும், செட்டப்ஸாக இருக்கட்டும், சாரி ஹவர்ஸு, இன்ஜினியரிங் ஹவர்ஸு, பேக்கிங் ஆர்டர்ஸு, செட்டப்ஸ் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது இதில். ஸோ வந்து உங்களுக்கு வந்து செட்டப் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஹவர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இதுக்கு இன்வால்வ் பண்ணுறதுனால இட்ஸ் அன் அசம்ஷன். இல்லை மேம், நான் 7,000 யூனிட் எடுத்துக்கிறேன், இது 10,000 யூனிட் எடுத்துக்கிறேனாலும் அசம்ஷன் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ரியலிஸ்டிக் அசம்ஷன் கணம். இப்போ இங்கே பாருங்க, 5000 யூனிட் 20,000 யூனிட். ஸோ 50,000 டிவைட் பை 5,000 10. இது எப்படி? 5000 யூனிட்டுக்கு 50,000னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? நிறைய கொடுத்து ஒன்று கேட்டால் டிவிஷன். 50,000 பை 5,000. ஒரு யூனிட்டுக்கு 5000 யூனிட்டுக்கு 50,000னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 50,000 இன்ட்டு 1 டிவைடட் பை 5,000. புரியுதா? அதே மாதிரி 5000 யூனிட்டுக்கு 2,00,000. ஒரு யூனிட்டுக்கு 2,00,000 டிவைடட் பை 5000, 40 ரூபா. அதே தான், 5000 யூனிட்டுக்கு 5,00,000. ஒரு யூனிட்டுக்கு 5,00,000 டிவைடட் பை 5000. 5000 யூனிட், ஆ 5000 யூனிட்டுக்கு 25,000. புரியுறதா ஸ்ரேயா உங்களுக்கு? ஒரு யூனிட்டுக்கு 25,000 டிவைடட் பை 5000. ஓகேவா ஸ்ரேயா? ஸோ ஸ்டெப் 1 வந்து லிஸ்ட் டவுன் த ஆக்டிவிட்டீஸ். ஸ்டெப் 2 வந்து லிஸ்ட் டவுன் த பட்ஜெட்டட் காஸ்ட் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி. ஸ்டெப் 3 வந்து ஆக்டிவிட்டி கன்சம்ஷன் ரேட்டு. ஸ்டெப் 4 வந்து ஃபார் ப்ராடக்ட் ஏ ஃபைண்ட் அவுட் த ஓவர்ஹெட் பர் யூனிட், ஃபார் ப்ராடக்ட் பி ஃபைண்ட் அவுட் த ஓவர்ஹெட் பர் யூனிட்.
இங்க the assumption is ப்ராடக்ட் ஏ கம்மியாகவும் ப்ராடக்ட் பி வந்து ஜாஸ்தியாகவும் நம்ம எடுத்துக்கணும். உங்க புக்ல ஏதாவது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களா கண்ணா? இது வந்து நான் இது போன வாட்டி நான் ரெடி பண்ண ஃபைல புக்ல ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லையா? ஆமா, கொடுக்கல. இது இப்படிதான் சொன்னாங்க. கே செக் போது அசம்ஷன் ஒண்ணு கேட்பாங்கண்ணா. there is a possibility எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு எது ஆக்டிவிட்டி டிரைவர் எது காஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்கலாம். ஏபிசி காஸ்டிங்ல மட்டும் சொல்றேன். இங்க ஆக்டிவிட்டி டிரைவர் காஸ்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துரும். அது கொடுக்காம இந்த ஸ்கெட்சை மட்டும் கொடுத்துட்டு அப்படி கேட்கலாம். ம்ஹும். இல்ல. ஸோ இதுதான் இப்போ கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? The report should cover the above calculation necessary explanations about the selection of cost drivers and calculation of cost driver rates for the allocation of overheads to products A and B. இப்போ இங்க பாருங்க செல்லம், இது overhead cost per unit 155, இது 20,000க்கு 61.25. So this is how you have to determine the overhead per unit under the ABC costing சொல்றாங்க. சம் புரியுதா? ஒரு ஒரு சம் கண்டிப்பா வருங்கண்ணா. ஏபிசி காஸ்டிங் ஒரு சம் வரும் ஷூரா. ஸோ இது பண்ணா இல்லஸ்ட்ரேஷன் 7 8ங்களா? புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதாங்கண்ணா உங்களுக்கு? இல்லஸ்ட்ரேஷன் 8. குட். ஓகே, தேங்க்யூ. நயன் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேனா? கொடுக்கலாம். The basic idea, justifying the use of activity-based costing and activity-based budgeting are well publicized. என்னமா? ஓகே. ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு பட்ஜெட்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன்.
இப்போ இந்த பட்ஜெட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், when you say budget, உங்களுக்கு சேல்ஸும் அதுல வரும், ஓகேவா? காஸ்ட்டும் அதுல அனலைஸ் பண்ணுவீங்க. ஒரு ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா, அது சேல்ஸ் ரிலேட்டடா இருக்கிற விஷயத்துக்கு எவ்வளோ நம்பரு, அதே ஆக்டிவிட்டி அவுட்கம் ஆஃப் ப்ராடக்ட் வரும்போது சேல்ஸ். ஆனா அந்த ப்ராடக்ட் பண்றதுக்கான காஸ்ட் ரெண்டு காலமா போடுவாங்க. ஆக்டிவிட்டி பேஸ்டு பட்ஜெட்டிங் நம்ம வந்து கார்ப்பரேட் கம்பெனில போடும்போது பட்ஜெட்டிங் டீம் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் பட்ஜெட்டிங் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஏபிசி இது பண்றாங்கல்ல, அது காஸ்ட் அக்கௌண்டன்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்ன்றது ஒரு ஆக்டிவிட்டியோட காஸ்ட்டை மட்டும் டீட்டெயில்டா பார்க்கறது. சேல்ஸை டச்சே பண்ண மாட்டாங்க. காஸ்ட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மைக்ரோ லெவலாக பிரித்து அந்த மைக்ரோ லெவல்லேருந்து வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸ் என்ன, நான் வேல்யூட் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பண்ணுறது தான் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோட ஒர்க்காக இருக்கும். உங்களுக்கு புரியுதா இது ரெண்டுத்தோட மீனிங்கு? ஆக்டிவிட்டி பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படின்றது வந்து ஒரு பிக் பிக்சர் செல்லம், ப்ராடர் ஆக்டிவிட்டி. சேல்ஸ் இருக்கும், காஸ்ட் இருக்கும், ப்ராஃபிட் பார்ப்போம், அப்புறம் வந்து ஈபிட்டு, அப்புறம் வந்து பேட்டு எல்லாமே வரும் அதில். ஓகேவா? அந்த டீட்டெயில்டு பட்ஜெட்டிங்கில் எல்லாமே வரும். ஆக்டிவிட்டி பேஸ்டு பட்ஜெட்டிங்கிறது எப்படின்னா, மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஓட லிஸ்டிங் ஃபுல்லாக பண்ணி அது வந்து எவ்வளோ தூரம் சேல்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் ஆகுது, அது எவ்வளோ தூரம் ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் வந்து காஸ்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் ஆகுறதுன்னு பார்க்குறது ஒரு பிக் பிக்சர். ஒரு பிக் பிக்சராக எடுத்துகிட்டு வருது ஆக்டிவிட்டி பேஸ்டு பட்ஜெட்டிங். ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்கிறது காஸ்ட் மட்டும், அட்மின் எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், இப்போ இங்கே வந்து இன்ஜினியரிங் சார்ஜஸ், செட்டப் காஸ்ட்டு, பேக்கிங் ஆர்டர்ஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ரிசர்ச் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் டீட்டெயில்டாக உள்ளே புகுந்து அது எவ்வளோ தூரம் நம்மளோட கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆர்கனைசேஷனுக்கு இம்பேக்ட் ஆகுறதுன்னு பார்க்கறது ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். ஓகேவா? இப்போ இந்த பர்டிகுலர் இதில் அவங்க என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னா, இதுலேருந்து நீ வந்து வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டியும் நான் வேல்யூட் ஆக்டிவிட்டியுக்கான ஒரு செக்ரிகேஷன் எப்படி நீ கொண்டு வர போற, அதையும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இந்த ப்ராப்ளத்தில். இதில் பாருங்க கண்ணா, ஃபர்ஸ்ட் தியரி வரும், கண்டிப்பாக வரும். ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்ன்றது ஆக்டிவிட்டீஸ் இன் அன் ஆர்கனைசேஷன் தட் அசைன்ஸ் அ காஸ்ட். ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்னாலே டக்குன்னு உங்களுக்கு மைண்டுக்கு போகணும், அது ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கான காஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கன்சம்ஷன் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது. ஓகேவா? இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, காஸ்ட்னு வரும்போது இதில் டைரக்ட் காஸ்ட்டும் இருக்கும், இன்டைரக்ட் காஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் கூட சொல்லலாம். ஏபிசி அனாலிசிஸ் வந்து கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் சொல்லலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்ன ஆர்கனைசேஷன், எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வில் மேக் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்ட் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பார்த்தோம்னா, சி இது ஆக்சுவலாக அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கோட ஆன்சர் இது. நம்மளுக்கு கொஞ்சம் கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க, எப்படி நம்ம அதை எடுத்துகிட்டு வரோன்ட்டு. ஓகேவா? சி இது வந்து அக்யூரேசியும் ரிலையபிலிட்டியும், காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பு, மேனேஜ்மெண்ட்டுக்கு காஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. ஏதாவது ப்ராப்ளமா தீப்தி? ஒரு மாதிரி ஒரு மாதிரி கொரன்னு கேட்குது. ஆ காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓவர் ஹெட் காஸ்ட் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சி ஆக்டிவிட்டியை கரெக்டாக மேனேஜ் பண்ணி, காஸ்ட் விட்டுட்டோம், ஆக்டிவிட்டியை சீக்வன்ஸாக மேனேஜ் பண்ணுறதுக்கும், அந்த ஆக்டிவிட்டியில் இருக்கிற நான் வேல்யூட் ஆக்டிவிட்டீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதன் மூலமாக வேஸ்டேஜ் அண்ட் இன்எஃபிஷியன்ஸை வெளியில் எடுத்துட்டு ரிலவெண்ட் ஆக்டிவிட்டீஸை மட்டும், அந்த ப்ராடக்டோட ரிலவெண்ட் ஆக்டிவிட்டீஸை மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணுறது தான் ஏபிசி காஸ்டிங்கோட இது. அதுதான் இதோட ஆன்சர் கணும். என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இப்போ வந்து ஒரு விஷயம் ஆக்டிவிட்டி வேணும் இல்லை ஆக்டிவிட்டியை எடுத்துடலாம் அப்படின்ற போது டிசைட் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, when the products manufactured by the manufacturing companies are not standardized and labor hours are predominating வச்சுக்கோங்களேன், அப்போ
இந்த ப்ராப்ளம் வரும். லேபர் ஹவர்ஸ் ஆர் ப்ரிடாமினேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆர் நாட் ஸ்டாண்டர்டைஸ்டா என்ன அர்த்தம்? நான் ஒரு இப்போ ஸ்டாண்டர்டைஸ்டுன்னு வரும்போது லெட் மீ இன்ட்ரடியூஸ் அ கான்செப்டா. நம்மளுக்கு வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, அந்த ப்ராடக்ட் இஸ் சப்போஸ் டு மீட் இட்ஸ் குவான்டிட்டி குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எப்போ மெயின்டைன் பண்ண முடியும் தெரியுமா? எப்போ நினைக்கிறீங்க கண்ணா உங்களோட எஜுகேஷன்ல நீங்க குவாலிட்டி எடுத்துட்டு வர முடியும்னா? கரெக்ட் கரெக்ட் சொல்லம்மா. எப்போ தெரியுமா எஜுகேஷன் எஜுகேஷன்ல எப்போ ஸ்டாண்டர்டைசேஷன் எடுத்துட்டு வர முடியும் தெரியுமா? ஒன்லி when the students are given the opportunity to exhibit their talent on their own and not by hearting. இதுதான் பேஸ் இல்ல. இப்போ வந்து ப்ராப்ளம் என்னன்னா ஏன் ஸ்டாண்டர்ட் இல்ல? சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா செல்லம்? சிஏ சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், சிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நான் சொல்றது மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், எதையும் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லலை. 12th சமச்சீர் கல்வி படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களால சிஏ ஃபவுண்டேஷன் கிராக் பண்ண முடிய மாட்டேங்குது. ரீசன் என்னன்னா அவங்களால ஒரு விஷயத்த பைஹார்ட் பண்ணாமல் பண்ண முடியல. நியூவாக கேட்டாங்கன்னா அவங்களால பண்ண முடியல. சிஏ ஃபவுண்டேஷனில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்? கொஷினை புரிஞ்சுக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் எழுதணும். கொஷினே கொஞ்சம் ட்ரிக்காக இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? நான் என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனை அப்ஸ்கில் பண்ணால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட்ஸ் வெரி கிளியர்லி, ஆஸ்கிங் வை கொஷின்ஸ், செல்ஃபா வை கொஷின்ஸ், ஏன் இது பண்ணுறோம், ஏன் இது பண்ணுறோம், ஏன் இங்கே டெபிட் பண்ணுறோம், ஏன் இந்த மாதிரி நான் செல்ஃபா கொஷின் கேட்கும்போது தான் ஐ கேன் கெட் அ ஒரு குவாலிட்டி இன் எஜுகேஷன். கரெக்டா? பட் அதே மாதிரி கண்ணுமா ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஏன் ஸ்டாண்டர்டைஸாக இல்லைன்னா நான் வேல்யூட் ஆக்டிவிட்டீஸ் உள்ள வருது. ஓகே, நான் வேல்யூட் ஆக்டிவிட்டீஸ் உள்ள வரும்போது அவங்களால அந்த குவாலிட்டி எடுத்துட்டு வர முடியல, டைமுக்கு ஒர்க்கை முடிக்க முடியல, லேபரர்ஸ்க்கு ப்ராப்பரான ஒரு டைம் பிளான் எடுத்துட்டு வர முடியலன்றது தான் இதோட ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர், some categorization of cost drivers provide hierarchical models, unit level activities, batch activity, அந்த மாதிரி இருக்குக்கண்ணா. 4 ஆக்டிவிட்டி இருக்கு. யூனிட் லெவல், பேட்ச் லெவல், ப்ராடக்ட் சஸ்டைனிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபெசிலிட்டி சஸ்டைனிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. அது ஒரே நிமிஷம். ரொம்ப டீப்பாக போக வேணாம், ஹை லெவலாக சொல்கிறேன். ஓகே, அது இதில் இல்லையா? இப்போதைக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, இந்த 4 மாடல் இருக்கு. ஓகே, இந்த 4 மாடல்ல டீட்டெயில்டாக டெப்த்தாக பார்த்தாங்க அப்படின்னா they will be able to come to a conclusion to understand ஒரு ஒரு ஆக்டிவிட்டியோடது, பேட்ச் ஆக்டிவிட்டியோடது, ப்ராடக்ட் சஸ்டெய்னிங்கும் ஃபெசிலிட்டி சஸ்டெய்னிங் ஆக்டிவிட்டியும் நான் தனியாக எடுக்கிறேன். ஓகே, அது ஆக்சுவலி இருந்தது. ஒரே ஒரு ட்ரை கொடுக்குறேன், இல்லைன்னா இல்லை. நான் உங்களுக்கு இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த 2 கொஷின் ஆன்சர் புரிஞ்சுதா? இது அட்வான்டேஜஸ், இது டிஸ்அட்வான்டேஜஸ், அவ்வளோதான். ஓகேவா?
இல்லஸ்ட்ரேஷன் 10 வந்து ஹோம் ஒர்க்குன்னு போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம். ஏன் போட்டிருக்கேன்? போட்டிங்க 11 போட்டிங்களா? ஆ 14 ஓகே. ஓ, ஓகே. இதோ 15th மட்டும் முடிச்சிட்டுமா? சாரி, 15th முடிச்சிடவா? அப்புறம் 17th டவுட் கிளியர் பண்ணிடுறேன். ஆ, இந்த சம்மோட கிரக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் கண்ணா. இந்த கம்பெனி வந்து ஒரு கன்சல்டன்சி கம்பெனி. ஒரு ஹவருக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ரெவென்யூ டீடைல், காஸ்ட் டீடைல்லாம் கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு தனியா, டாக்ஸ் கன்சல்டிங்க்கு தனியா. ப்ரிப்பரேஷன்னா என்ன, கன்சல்டிங்னா என்ன சொல்லுங்க? அதாவது கரெக்ட் கண்ணா. ப்ரிப்பரேஷன்னா நம்ம கிட்டயே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க ஃபுல்லா பண்ண. கன்சல்ட் கரெக்ட். கரெக்ட் கண்ணா. கன்சல்டிங்னா கரெக்ட். கரெக்ட், வெரி குட். கன்சல்டிங்ல இன்னொன்று கூட இப்போ ரீசெண்டாக என்னெல்லாம் கேட்குறாங்கன்னா, இது டிஃபால்ட் டாக்ஸ் சிஸ்டம்ல என்னோடது இவ்வளோ வருதே, அந்த மாதிரி இந்த நியூக்கு மாற்றிக்கட்டமா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இந்த வாட்டி ரீசெண்டாக அந்த டாக்ஸ் கன்சல்டிங்கில் நான் அப்சர்வ் பண்ணது. ஸோ இப்படி ரெண்டாக பிரித்து நம்மளுக்கு டோட்டலாக வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏபிசி காஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க. அவன் என்ன சொல்கிறான், ஏபிசி காஸ்டிங்கில் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்ன, த்ரீ காஸ்ட் டிரைவர்ஸ் என்ன, அதே மாதிரி இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து நீ ரீகம்ப்யூட் பண்ண, டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் மட்டும்தான் அலோகேஷன் பேசிஸ்னா அப்போ உன்னோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை ரீவிசிட் பண்ண. ஸோ இப்போ நீ வந்து டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் வச்சு பண்ணும்போது எப்படி உன்னோட டிசிஷன் மேக்கிங் அவுட்கம் எப்படி தெரியறது, அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் வந்து ஏ. ஜென்ரலாக இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன கண்ணா, ரெவென்யூ லெஸ் காஸ்ட் ப்ராஃபிட், இதான் இன்கம் ஸ்டேட்மெண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா, இல்லையா? ஸோ ரெவென்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம் ஸ்டேட்மெண்ட்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மேட் ஞாபகம் வரணும்னா, சாதாரண ரெவென்யூ, காஸ்ட், ப்ராஃபிட். இது இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம் ஸ்டேட்மெண்ட்னாலே ஓகே. ரெவென்யூ எழுதிக்கோங்க கண்ணா. ஸோ சொல்லுங்க தீப்தி, ஏதோ டவுட் கேட்டீங்க. ஓகே ஓகே. இப்போ ஸ்டெப் ஒன் பாருங்க. இப்போ ஸ்டெப் ஒன் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்னெல்லாம் இங்கே நடக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு ஆக்டிவிட்டி, டாக்ஸ் ப்ரிப்ரேஷன், டாக்ஸ் கன்சல்டன்ட். அவங்க வந்து இப்போ ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும் 1,30,000, 2,70,000, 4,00,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ரட்டரியல் சப்போர்ட் பண்ணுறாங்க 80,000, சப்ளைஸ் பண்ணுறாங்க 72,000, கம்ப்யூட்டர் காஸ்ட் பண்ணுறாங்க 40,000 கண்ணா. ஓகேவா? ஆனால் இதில் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணலாம், ப்ரிப்ரேஷனுக்கும் கன்சல்டிங்க்குமான ஸ்பிட் இல்லை, இல்லையா? நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு செக்ரட்டரியல் சப்போர்ட்டுக்கு வந்து லிஸ்ட் டவுன் த ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டி நேம் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. செக்ரட்டரியல் சப்போர்ட்டில் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் கிளைன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கிளைன்ஸ் என்ன, 72 + 48. இதுதான் காஸ்ட் டிரைவர். காஸ்ட் டிரைவர்ஸ், நம்பர் ஆஃப் கிளைன்ஸ். அடுத்தது சப்ளைஸ். சப்ளைஸ்க்கு வந்து பேஸ் பண்ணி பண்ணோம்னா டிரான்சாக்ஷன்ஸ் வித்
அவங்களே கொடுத்துட்டாங்கண்ணா. சம்பளம் எல்லாமே கொடுத்துருவாங்க, காஸ்ட் டிரைவர் இதுன்ட்டு நீங்கள் கால்குலேஷன் மட்டும் போட்டால் போதும். டாக்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு எவ்வளோ, டாக்ஸ் கன்சல்டிங்க்கு எவ்வளோன்னு பண்ணணும். கம்ப்யூட்டர் காஸ்ட், கம்ப்யூட்டர் ஹவர்ஸ். இப்போ பாருங்க, காஸ்ட் டிரைவர்ஸ் டோட்டல் எவ்வளோ, 72. இது 200 + 300. இது 1000 + 600. இது டோட்டலா? இது ரெண்டுத்தோட டோட்டல். இப்போ நீங்க இப்போ என்ன பண்ணணும்னா, மொத்தமா 80,000. 80,000 120 கிளைண்ட்ஸ் இருக்காங்க 80,000 ரூபாய்க்கு. கரெக்டா? அப்போ 72 கிளைண்ட்ஸ்க்கு எவ்வளோ? போன சம் மாதிரியே தான். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6 போட்டோமா, அதே மாதிரி தாங்கண்ணா. 72 பேருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 80,000 × 72,000 டிவைடட் பை 120. அதே மாதிரி 80,000 × 48 டிவைடட் பை 120. ஸோ 48,000, 32,000. ஓகேவா? ஆமா ஆமாங்கண்ணா. இன்னொரு இன்னொரு மாதிரி கூட பண்ணலாம். ஸ்ரேயா, இப்போ வந்து இப்போ எப்படின்னா, மொத்தமா 80,000. 80,000த்தை நான் டாக்ஸ் ப்ரிப்ரேஷன் 72 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறேன், டாக்ஸ் கன்சல்டிங் 48 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறேன். அதுதான் நான் ஆக்சுவலாக இங்கே பண்ணுறேன். 120க்கு 80,000. ஓகேவா? 72 பேருக்கு எவ்வளோ? 80,000 இன்டூ 72 டிவைடட் பை 120. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரேஷியோ மாதிரி போட்டுப்பாங்க. 72:20 48ன்னு போட்டுப்பாங்க. அதுவும் கிட்டத்தட்ட இதே தானே இல்லையா? இதை ரேஷியோ பிரிச்சோன்னா 72:48ல பிரிக்கணும். ஓகேவா? 48ல பிரிச்சா 80,000 பண்ணினா 48,000. அதாவது இப்போ 72:40ன்னு வச்சுக்கோங்களேன். 72 டிவைட் பை 120 இன்டூ 80,000. அதே தான் வரும். புரியுதா உங்களுக்கு? இது அப்படியே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தாங்கண்ணா. ஆக்டிவிட்டியை காஸ்ட் டிரைவரோட டோட்டல் கிடச்சிரும். நம்ம அந்த இண்டிவிஜுவல் இதை பேஸ் பண்ணி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒர்க்கிங். இங்கேயும் அதே மாதிரி பாருங்களேன், மொத்தமாக இது 72,000, இவங்களுக்கு 200:300. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 72,000 × 200 டிவைடட் பை 500 போட்டுக்கோங்க. 28,800. புரியுதா? இங்கேயும் அதே மாதிரி தான். 72,000 இன்ட்டு நீங்கள் எந்த கான்டாக்ட்ஸில் போட்டாலும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். 43,200. ஓகேவா? கம்ப்யூட்டர் ஹவர்ஸ் 40,000. 1,600. இங்கே நம்ம என்ன பண்ணோம், 200 2:3. இங்கே என்ன பண்ணோம், 10:6. இது பிரிச்சுக்கணும். இந்த ஸ்டெப் புரியுதா? ஸ்டெப் 1 காஸ்டோட இண்டிவிஜுவல் பிரேக்கப் ஃபார் டாக்ஸ் ப்ரிப்ரேஷன், டாக்ஸ் கன்சல்டிங் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இந்த கான்செப்ட் பண்ணோம், ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். ரெவென்யூ என்ன, 1,30,30, 2,70. எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டுத்தோடது போட்டோம்னா 28,200 ப்ராஃபிட்டு, இங்கே 1,70. ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ லாபம், 2,08,000 ரூபாய் லாபம். இது சாதாரண இன்கம் ஸ்டேட்மெண்ட் யூசிங் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்ட். இப்போ இதை வந்து ஸ்டெப் 2 ஹவர்லி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹவர்லி பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், டாக்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு எவ்வளோ ஹவர்ஸு, டாக்ஸ் கன்சல்டிங்க்கு எவ்வளோ ஹவர்ஸ். ஸோ டாக்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு என்னோட ஹவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஹவர்லி பேஸ்டு 1,300 ஹவர்ஸ் சொல்கிறாங்க, 2,700 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. என்னோட டோட்டலாக வந்து காஸ்ட் எவ்வளோ, 1,92,000. இதே மாதிரி கண்ணா, இப்போது 1,92,000 காஸ்ட்டு,
ரெண்டுத்தையும் சேர்த்தானா டோட்டல் ஆஃப் ஹவர்ஸ் வந்து 4000. அப்ப பாருங்க கண்ணா, 4000 ஹவர்ஸ்க்கு 1,92,000னா ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 48 ரூபாய். இது புரியுதா? செகண்ட் பாயிண்ட்டுக்கு டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் பேசிஸ்க்கு நான் சொல்றேன். 4000 ஹவருக்கு 1,92,000னா ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 48 ரூபாய். ஓகேவா? இப்போ பார்த்துக்கோங்க, 48 ரூபாய் ஒரு ஹவருக்கு சொல்றோம். இங்க ஒரு ஹவருக்கு 48 ரூபாய். 1300, அப்போ 62,400. 2700க்கு this into this. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். 1,92,000 கிடைச்சிரும். இதை நம்ம பிரிக்கிறோம், அவ்வளவுதான். எந்த ரேஷியோல பிரிக்கிறோம்? 1300க்கும் 2700க்கும் தனியா பிரிக்கிறோம். இப்போ பாருங்க கண்ணா, ரெவென்யூ டோட்டலா எவ்வளோ? 4 lakhs-ஆ? இப்போ வெறும்னா நான் டேக்கிங் ஒன்லி திஸ் பார்ட், என்னோட மொத்த எக்ஸ்பென்சஸை நான் லேபர் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி பிரிச்சேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கிறது ப்ராஃபிட்டு? 67,600, 1,40,400. ஓகேவா? இது ஸ்டெப் நம்பர் 3. ஓ, இந்த சம் பார்த்தீங்கன்னா under the labor based overhead the tax preparation appears to be more profitable. சொல்லுங்க தீப்தி, எப்படி மோர் ப்ராஃபிட்டபிள் சொல்றாங்க கண்ணா? ப்ராஃபிட் இங்க ஜாஸ்தியா இருக்குல்ல, அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கம்பெனி என்ன பண்ணும் ஜென்ரலா? லைக் ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு நீங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்டா பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி இது என்னமோ நல்லா லாபம் காமிச்சிருக்கு, டாக்ஸ் ப்ரிப்பரேஷன் டீம்ல என்ன ஃப்ளா ஆகுது, என்னதான் பிரச்சனை அங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரூட்டினி ஜாஸ்தியா பண்ணுவீங்க. புரியுதா கண்ணா? அதுதான் பண்ணுவீங்க. ஏபிசி காஸ்டிங் மெத்தடோட அட்வான்டேஜ் என்னன்னா, லாபம் எங்க இருக்குன்றது மட்டும் பார்க்காம பிரச்சனை எங்க இருக்குன்றதும் பார்த்து சார்ட் அவுட் பண்றது தான் ஏபிசி காஸ்டிங்கோட அவுட்கம். ஓகேவா? அப்புறம் அடுத்தது வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் மெத்தட்லயா இருக்கட்டும், ஏபிசி ஜென்ரலா ஒரு மாதிரி ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். பட் when overhead is a small portion of cost and when cost drivers are highly correlated with direct labor hours, ஆமா, they will yield reasonable line of profit. இது ஒரு thumb rule மாதிரி வச்சுக்கோங்க கண்ணா. இவன் கேட்குறான், under what circumstances activity based costing வந்து result in a similar profits results ன்னு சொல்றான். எப்போ தெரியுமா? என்னோட ஓவர்ஹெட் காஸ்ட் கம்மியா இருக்கணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என் ஓவர்ஹெட் காஸ்ட் கம்மியா இருந்தா மட்டும்தான் நான் அதிகமான ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்போ என்ன தம் ரூல் என்ன? ஏபிசி காஸ்டிங்கா இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கா இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே வந்து ஒரே ஒரே அவுட்கம் தான் கொடுக்கும். எப்பன்னா என்னோட ஓவர்ஹெட் காஸ்ட் கம்மியா இருக்கும் போது. ஏன்னா ஏபிசி காஸ்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன? ஓவர்ஹெட் பர் யூனிட் கண்டுபிடிக்கிறது. கரெக்டா? போன சம்பளம் நம்ம என்ன, ஸோ அதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏபிசி காஸ்டிங்க்கும் ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்க்கும் நான் பெருசாக லைக் டு லைக் மேட்சிங் பண்ணுறேன், எனக்கு வந்து ரெண்டுத்துலேயுமே லாபம் உத்தேசமாக ஒரே மாதிரி தான் வரணும்னு நான் நினைக்கிறேன்னா, நான் என்ன ரொம்ப இன்ஷூர் பண்ணிக்கணும்னா ஓவர்ஹெட் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும்ன்றதை இன்ஷூர் பண்ணிக்கணும். ஓகேவா கண்ணா? ஓகே செல்லம். இப்போ வந்து இங்கே ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அவங்க கடைசியாக கன்க்ளூட் பண்ணும்போது. காஸ்ட்க்கும் உங்களுக்கு வந்து ஆஹ், இந்த இந்த ஃபர்ஸ்ட் டாக்ஸ் ப்ரிப்பரேஷனோட காஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ, இதோட காஸ்ட் ப்ரிப்பரேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை இந்த பாயிண்ட்ல. அதான்டா, இந்த சம் டஃப் இல்லை, பட் இந்த சம் ரொம்ப டீட்டெயில்டு, அதனால பார்த்துக்கோங்க. போன சிலபஸ் 2016ல் 2 டைம்ஸ் வந்திருக்கு இதே மாதிரி, நம்பர்ஸ் மட்டும் வேரி ஆகி. பார்த்துக்கோங்க கண்ணா. ஓகேவா? ஓகே. என்ன டவுட் சொல்லுங்க கண்ணா 17th ப்ராப்ளத்தில்.
ஒரே நிமிஷம். இதுவா? 12,475. ஒரு யூனிட்டுக்கு 1/4 ஹவர்ஸ் சொல்றாங்க செல்லம். அப்போ வந்து 500 யூனிட்ஸ்க்கு 500 டிவைடட் பை 4. ஆமா செல்லம், அப்படிதான் வரணும். 125 செல்லம். பரவாயில்லடா. அதே 4 ஒரு யூனிட்டுக்கு 1 ஹவர், 600 யூனிட்டுக்குன்னா 600 ஹவர். ஒரு யூனிட்டுக்கு 1.5 ஹவர்ஸ், 7000 யூனிட்ஸ் 7000 இன்டூ 1.5. ஸோ 12,475. எப்பவுமே இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன்ல இந்த மாதிரி காலம்ல பர் யூனிட், பர் ஹவர், இல்ல ஏதாவது ஒன்று ஒரு ஒரு மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க அந்த இவ்வளோக்கு இவ்வளோனா இவ்வளோக்கு எவ்வளோ அந்த மாதிரி அப்படி நீங்க சம் போட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது கூட ஞாபகம் வச்சுக்க வேண்டாம்டா. ஒரு மாதிரி கோர்வையா வரும் உங்களுக்கு சம். புரியுதாடா? ஓகே. ஓகே. ஓகே, இந்த சம் நீங்க வந்து ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. 16th சம் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். ஆக்சுவலா 16th சம் உங்களுக்கு ஒரே ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. மார்ஜினல் காஸ்டிங்கோட கான்செப்ட் கொஞ்சம் கலந்துருக்கு இதுல. மார்ஜினல் காஸ்டிங்கோட கான்செப்ட். ஓ அப்படியா, சரி விட்டுருங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். வெரி குட் வெரி குட். ஓகே. ஓகே, பரவாயில்ல. அந்த சம் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா விட்டுருங்க, நான் வந்து சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்ப வரைக்கும் இது நல்லா பாத்துக்கோங்க கண்ணா. வேற இந்த இல்லஸ்ட்ரேஷன் 20 இருக்குல்ல கண்ணா, இந்த இல்லஸ்ட்ரேஷன் 20, இல்லஸ்ட்ரேஷன் 16 ரெண்டுமே நிறைய வாட்டி சிலபஸ் 2016ல வந்திருக்கு. இந்த சம் இது காஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ் சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி யூஸ் பிளஸ் அன்யூஸ்ட் எக்கச்சக்க மாட்டி வந்திருக்கு கண்ணா. ஸோ ஒன்று அது எம்சிக்யூல கேட்குறாங்க, இல்லை 7 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ஃபுல் சம்னா 7 மார்க் கேட்குறாங்க, இல்லைன்னா எம்சிக்யூல இது மட்டும் கேட்குறாங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. ஓகே, இன்னும் எவ்வளோ கொஷின்ஸ்டா நான் போடணும் இல்லஸ்ட்ரேஷன் இல்லை? சரி ஓகே. சரி கண்ணா, நான் வந்து அடுத்த கிளாஸ்ல முடிச்சிடுறேன் பாசிட்டிவ்லி. ஏபிசி காஸ்டிங் முடிச்சிடுறேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணிடுறேன் ரெண்டு பேர்கிட்டயும். இந்த மார்ஜினல் காஸ்டிங் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இல்ல, நான் எடுக்க போறேன். அப்படியா, சரி சரி, அது நான் எடுக்க போறேன். நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த மார்ஜினல் காஸ்டிங்ல ஸ்டேஜ் 1 இருக்குல்ல, அதோட ஃபார்முலா இருக்குல்ல கண்ணா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அப்புறம் பிஇபி ரேஷியோ, பிவி ரேஷியோ, அப்புறம் வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ, அந்த குட்டி ஃபார்முலாஸ் இருக்கும் தெரியுமா? ஒரு 6 7 ஃபார்முலா இருக்கும், நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதை மட்டும் கொஞ்சம் குட்டி நோட்ல எழுதி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹெட்ஸ் அப்பா நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் நான் என்னன்றது மட்டும் சொல்லிடுறேன். இன்னொன்னு ஒரே ஒரு பேஜ் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அது மார்ஜினல் காஸ்டிங் செம்ம மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல கொஞ்சம் டஃப்பாக தான் வரும். ஏன்னா டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்.
இங்க பாருங்க சொல்லுமா, இந்த சினாரியோ செலக்ஷன் ஃபேக்டர்னு ஒன்று போட்டிருக்கேன்டா. சரியா? இது என்னன்னா, இந்த சினாரியோ வந்ததுன்னா இந்த செலக்ஷன் ஃபேக்டர் நீங்க பார்க்கணும். இப்போ நம்ம சொல்ல மாட்டோம் காட்டன் saree வாங்கினா கஞ்சி போடணும், அப்பதான் மெயின்டெனன்ஸ் இருக்கும். கரெக்டா? சில ஷர்ட்ஸ்க்கு வந்து வாஷிங் மிஷின் அந்த மாதிரி கணமா. இந்த சினாரியோ வந்ததுன்னா இதுதான் செலக்ஷன் ஃபேக்டர். ஃபிக்ஸேஷன் ஆஃப் இப்போ இந்த சினாரியோஸ் தான் நீங்க மார்ஜினல் காஸ்டிங்ல இப்போ படிக்க போறீங்க. மேக் ஆர் பை, ப்ராஃபிட் பிளானிங், மெயின்டைனிங் அ டிசைர்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட், டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன பண்ணணும், லிமிட்டிங் ஃபேக்டர்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் ஆஃப் டிசிஷன் சினாரியோஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆர் த பாட்டில் நெக்ஸ், அந்த பாட்டில் நெக்ஸ்க்கு ஒவ்வொரு செலெக்ஷன் ஃபேக்டர் இருக்கும். ஓகேவா? அதை வந்து நீங்க நல்லா கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா சம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த சினாரியோக்கும் நம்ம இதுதான் அலைன் பண்ணிக்கிறோம் ஞாபகம் வந்துடும். That will solve 85% of your confusions in the marginal costing problem. இது ஒண்ணு கண்ணா. இதை நீங்க நோட்ல, சின்ன நோட்ல எழுதினாலும் ஓகே. நீங்க ஸ்ரேயா, இல்ல இது நான் ஒரு எக்ஸல், இது நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன் மேம்னாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது எடுத்துக்கும் போது மட்டும் இந்த ஃபைல் அமுச்சு விடுறேன்டா. எடுத்துக்கும் போது மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபார்மேட்டிங்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு செக்லிஸ்ட் செல்லம். சின்ன நோட்ல இது இந்த செக்லிஸ்ட் எழுதிக்கோங்க கண்ணா. சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன், ஃபிக்ஸட் காஸ்ட், லாஸ் ஆர் ப்ராஃபிட். என் என்னோட வே ஆஃப் ஒர்க்கிங் அவுட் மார்ஜினல் காஸ்டிங் சம்ஸ் வந்து 95% இந்த ஃபார்மேட்ல தான் எல்லா சம்மும் எடுத்துட்டு போவேன். எல்லா சம்முமே ஓகேவா? புக்ல ஃபார்முலா அப்படி இப்படின்னு இருக்கும். இதே ஃபார்மேட்டை வச்சு உங்களோட ஃபுல் ஜேர்னி ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் 95% இப்படி எடுத்துட்டு போயிட வேண்டாம். ஒரு ரெண்டு சம்ல மட்டும்தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். Step 1, write the format, incorporate numbers, calculate formula, come out with workings, write down the recommendations. இது ஒண்ணு. இங்க பாருங்க கண்ணா, எல்லா ஃபார்முலாவும் இங்க போட்டிருக்கேன். பிவி ரேஷியோனா என்ன, பிஇபி இன் ருபீஸ்னா என்ன, பிஇபி இன் யூனிட்ஸ்னா என்ன, மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா ரெண்டு ஃபார்முலா, ஷட் டவுன் சேல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஷட் டவுன் யூனிட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, பிவி ரேஷியோட இன்னொரு ஃபார்முலா. ஓகேவா? கீ ஃபேக்டருக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அதுக்கு போட்டிருக்கேன். இந்த applications and costing print out or update in your small note. இந்த இந்த checklist format, அப்புறம் your formula, இதை மட்டும்னா நீங்க அடுத்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி உங்க குட்டி நோட்ல அப்டேட் பண்ணிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகும் ஃபார்முலாலாம். சம் அப்ரோச் பண்ணும்போது தான் யூ மைட் ஃபேஸ் சம் சார்ட் ஆஃப் மைன்யூட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இதோட கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல ஏபிசி முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல மார்ஜினல் காஸ்டிங் தான். ஓகேவா? தீப்திக்கும் ஸ்ரேயாக்கும் புரியுதா? ஓகே, நான் இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். ஏபிசி காஸ்டிங் ஃபைல் வேணுமா எப்படி? இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்ல. ஓகே.